எனக்காக இனிமே எங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு காலில் இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. இந்த வீடியோவை கண்டென்ட் கிரியேட்டரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருமான மோனிகா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டிக்டாக்ல ஜோடியா வீடியோஸ் போட்டது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஜெய்சன் அண்ட் மோனிகா கப்பல். ஜோடியா இவங்க வீடியோஸ் போட்டது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் வீட்டை எதிர்த்து திருமணமும் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு இப்ப 2 மகன்கள் இருக்காங்க. டிக்டாக் பேன் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண இவங்க தொடர்ந்து கப்பலா வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரது மூலமா நிறைய பேர் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. சொல்லப்போனா மணிகனி பேருக்கு ஈக்குவலா இவங்களையுமே சோஷியல் மீடியால பலரும் பார்த்துக்கிட்டு வந்தாங்க. பட் இவங்க திடீர்னு யூடியூப்ல வீடியோஸ் போடாம இருந்துகிட்டு வந்ததை பார்த்த இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் ஏன் இப்பெல்லாம் வீடியோஸ் போட மாட்டீங்க, ப்ளீஸ் தொடர்ந்து போடுங்கலாம் கேள்வி கேட்க தொடங்கியிருந்தாங்க. இப்படி இருக்கையில சமீபத்துல மோனிகா தன்னோட முகத்துல பயங்கரமா அடிப்பட்ட மாதிரியான சில போட்டோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி உடனே ரிமூவ் பண்ணிருக்காங்க. பட் இதை பார்த்த சிலர் மோனிகாவோட கணவர் ஜெய்சன் வேற ஒரு பெண் கூட தொடர்புல இருந்ததை அவரோட போனை செக் பண்ணது மூலமா மோனிகா கண்டுபிடிச்சிட்டதாவும், அது கேட்டப்ப என்னோட போனை உன்னை யாரு எடுக்க சொன்னான்னு சொல்லி ஜெய்சன் மோனிகாவை போட்டு கண்டமணிக்கு டார்ச்சர் பண்ணி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தன்னை டிவோர்ஸ் பண்ணாமலேயே ஜெய்சன் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி அந்த திருமண போட்டோ ஆதாரத்தை மோனிகா ஷேர் பண்ணி ஜெய்சனோட இந்த ஒரு செயலை பத்தி ஆதங்கப்பட்டு பேசி வீடியோ ஒன்னையும் வெளியிட்டு இருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன்ல. இப்போ ஓகேவா? என் ஃபேஸ் தழும்புலாம் போயிடுச்சா? ஓகே. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், எனக்கு தெரியாம மேரேஜ் பண்ணியிருக்கான். அது எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்கள் வீட்டு பேக் சைடில் தான் தனியாக வீடு குத்துணும் வேறு இருக்காங்க. 27ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் தனியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட ஃபேஸ் என்னை ஹைட் பண்ணதுக்கு என்னென்னா, கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வாழாதுன்னு எனக்கு தெரியும். வாழ்ந்தா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே ஓகேவா, அதனால தான் ஹைட் பண்ணேன். இனிமே ஆனால் இந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறதா கூட அந்த பொண்ணு ஃபேஸை கொஞ்சம் பிளர் பண்ணி போடுங்க. முதல்ல எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், முதல்ல அன்ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு அவனை அன்ஃபாலோ பண்ணிடுங்க. வேணாம், உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி என்னன்னா, எங்க நேற்று கூட பாரிஸ்ல இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க, மெரினா பீச் போறாங்க. யாருமே அந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க. அப்படி எங்கன்னா இனிமே பாத்தீங்கன்னா எனக்காக இனிமே எங்கன்னா அவனை பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு காலில் இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. அப்பயாவது திருந்துட்டோம். இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. புரியுதுங்களா? இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. ஏன் அந்த பொண்ணோட போட்டோ நான் போடலன்னா, எப்படியோ அவ்வளவுதான் போயிடும். எப்படியோ அது பிச்சுக்கோ. இது ஏன்னா அவன் பேசுறதுலயே நான் புரிஞ்சுக்கிறேன். டபுள் கேம். என்கிட்ட ஒரு கோல், அங்க ஒரு கோல். ஓகேவா? அதனால கூடிய சீக்கிரம் யூடியூப்ல அப்டேட் பண்ணிட்டேன். ஒன்றும் என்கிட்ட நெட் இன்னும் நான் ஜியோ போட்ட பிறகு நான் அப்டேட் பண்றேன். ஸோ இனிமே எனக்காக அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். காரி துப்புங்க, செருப்பு காட்டுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அவனை.